Hi everyone, welcome back to our channel. நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசியோட அப்டேட், அதாவது ரீசெண்ட் அப்டேட். ஏப்ரல் 14 இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐஆர்சிசியில். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு நியூஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பிஎன்பி அப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது கனடாவில் இருக்கிறவங்களுக்கு பிஎன்பி அப்ளை பண்ணுறவங்களோ, கனடாவில் அவுட் சைட்லேருந்து பிஎன்பி அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா இது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இப்போது ஐஆர்சிசி அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஎன்பி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவோட இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஆர்சி ஸ்கோர் வந்து அதாவது 500க்கு மேலே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து 500க்கு மேலே தான் போதே தவிர 500 கீழே இறங்குறது வந்து ரொம்ப ரேர் டைம் தான். அதாவது லாஸ்ட் 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னாலும் சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து 2 to 3 டைம்ஸ் தான் வந்து 500 கீழே வந்திருக்கு. அதுவுமே வந்து 500 கீழே வந்ததுன்னா 490க்கு தான் வந்திருக்கு, இல்லை 480 அந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர அதுக்கு கீழேயும் போனதே இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வந்து பிஆர் அப்ளை பண்ணுறவங்க வந்து அடுத்த ஆப்ஷன் தேடுறாங்க. எப்படி நம்ம வந்து கனடாவில் பிஆர் அப்ளை பண்ணலாம், சரி இந்த சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு, அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி. இந்த பிஎன்பி வழியாக அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து பிஆர் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஐடிஏ வந்து நமக்கு இன்விடேஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பிஎன்பி வழியாக போவாங்க. இப்போ அந்த பிஎன்பிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா நோவாஸ்கோஷியாங்கிற ப்ராவின்ஸில் வந்து இப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நோவாஸ்கோஷியாவோட வெப்சைட்டு. நீங்கள் பிஎன்பி அப்ளை பண்ணால் இந்த வெப்சைட் தான் போகணும். இந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் இன் டிமாண்ட் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்குன்னு 2 கேட்டகரி இருக்குது. இந்த 2 கேட்டகரி தான் இப்போ வந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐஆர்சிசிலேருந்து. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன்ஸ் இன் டிமாண்ட் அப்படின்னு போய்க்கோங்க. இதில் டிமாண்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 17, 2024 நோவாஸ்கோஷியாவில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அது அகாமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸில் வந்து அதாவது அகாமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இனிமேல் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஸ்டாப் அக்செப்டிங் த அப்ளிகேஷன்ஸ் இன் திஸ் செக்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இந்த அகாமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எது வந்தாலும் நாங்கள் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவோம், உங்கள் அப்ளிகேஷனை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 நாக் கோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, என்ஓசி கோட்ஸு. இந்த என்ஓசி கோட்ஸை மட்டும்தான் பிஎன்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் இந்த நாக் கோடுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன்ஸ் இன் டிமாண்ட்ங்கிற கேட்டகரியில் இந்த 5 நாக் கோட்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அந்த 5 நாக் கோட்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நர்ஸு, அப்புறம் வந்து லைட் டியூட்டி கிளீனர்ஸு, டிரான்ஸ்போர்ட் ட்ரக் டிரைவர்ஸு, ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேடர்ஸ், ஹெல்பர்ஸ் அண்ட் லேபர்ஸ். இவங்களாம் மட்டும்தான் வந்து டிமாண்ட் இன் கேட்டகரியில் வருவாங்க, அதாவது ஆக்குபேஷன் இன் டிமாண்ட்ஸில் வருவாங்க அப்படிங்கிறத கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர், அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்ட்ரீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதே ஏப்ரல் 17 அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகாமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸோட அப்ளிகேஷன்ஸை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே அகாமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரியும் அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகரியிலையுமே இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் பர்மனெண்ட் ஜாப் எம்ப்ளாயராக இருக்கணும், அதாவது ஃபுல் டைம் எம்ப்ளாயராக இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து பர்மனெண்ட் ஜாப் எம்ப்ளாயராக இருக்கணும். அதே தவிர பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கரில் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து கண்டிப்பாக 1 இயர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர வந்து இங்கே எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாக்ஸ் என்ஓசி டிஎஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 ஆக்குபேஷன்ஸ்லாம் இருக்கிறவங்க இங்கே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும். இங்கே வந்து கனடாவில் வந்து நீங்கள் பிஎன்பிஓ பிஆர் அப்ளை பண்ணுறதுனாலே ஒரு எக்ஸாம் எழுதணும், இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எழுதணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து ஐஇடிஎல்ஸ் இருக்குது, அடுத்து வந்து செல்ஃப் பேப்பர் இருக்குது. இதில் வந்து மினிமம் ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான சிஆர்எஸ் ஸ்கோர் தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் மேக்ஸிமம் அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாயிண்ட்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும்.
அது வந்து கண்டிப்பாக மேண்டட்ரி இன் கனடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தான் வந்து மெயினாக நமக்கு வந்து சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. இது 2லேயுமே வந்து மெயினாக வந்து அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீசஸ் வந்து அவங்க டோட்டலாகவே அந்த அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணது வந்து பிஎன்பியில் ஸ்டாப் பண்ணது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் நமக்கு. அவங்க யாரெல்லாம் அந்த ஸ்கில்ஸில் இருக்காங்களோ அவங்களால இப்போதைக்கு பிஎன்பி அப்ளை பண்ணவே முடியாது. இது கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அவங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு இமிக்ரேஷன் நியூஸோ இல்லைனா கனடாவோட அப்டேட்டட் நியூஸோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.